வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 to 12 months பேபிஸ்க்கான சாலிட் ஃபுட்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைக்கு 6 மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இணை உணவுகள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், போன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சாலிட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆவியில் வேக வச்ச அந்த ஆப்பிளை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஒரே ஒரு பாதாம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலை எடுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக ஊட்டி விடலாம். நம்மளுடைய இரண்டாவது ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இதுவும் நான் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆவியில் வேக வச்ச இந்த பீட்ரூட் கூட பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ். இதுவும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த டேட்ஸில் மேலே இருக்கிற தோல், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த பீட்ரூட் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாகும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும். நம்மளுடைய மூணாவது ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பியூரி. கேரட்டையும் நான் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு முந்திரி, இதுவும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேரட் பியூரியும் ரெடி. நம்மளுடைய நாலாவது ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஆர்கானிக் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒயிட் ரைஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு அரிசி கஞ்சிக்கு இந்த மாதிரி மட்டை அரிசி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்த இந்த அரிசியை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனான கஞ்சியாக காய்ச்சி குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விடலாம். அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு பனானாவும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்க எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸை சேர்த்துட்டு அது கூடவே பனானா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஃபைனாக கஞ்சி மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக ஊட்டி விடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி. ராகியை நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு காலையில் இதை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பாலை இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண பாலை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது 6 to 12 மாதத்துக்குள்ளே குழந்தைங்களுடைய வெயிட் நல்லா மடன்னு சூப்பராக அதிகமாகும். குழந்தைங்களும் நல்லா கொழுன்னு ஆரோக்கியமாக வளருவாங்க. இப்போது இதை நல்லா ஒரு திக்கான கஞ்சியாக காய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.